மற்றொரு அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். காவல்துறையால் கைது செய்யப்பட்ட அஜித்குமார் 24 மணி நேரத்திற்குள் நீதிபதிக்கு முன்பு ஆஜர்படுத்தப்படாதது ஏன் என்று பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கேள்வியை முன்வைத்துள்ளார். விசாரணை என்ற பெயரில் முறையாக கைது செய்யப்படாத ஒருவரை காவல்துறை அழைத்து செல்ல அனுமதி வழங்கியது யார் என்றும் அவர் கேள்வியை முன்வைத்துள்ளார். அண்மை செய்தியினை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விசாரணை என்ற பெயரில் முறையாக கைது செய்யப்படாத ஒருவரை காவல்துறை அழைத்து செல்ல அனுமதி வழங்கியது யார் என்று பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கேள்வியை முன்வைத்துள்ளார். தாக்குதலில் படுகாயமடைந்து உயிருக்கு போராடிய அஜித்குமாரை வேனில் அடைத்து வைத்தது ஏன் என்ற கேள்வியும் அவர் முன்வைத்துள்ளார். இவ்வாறாக தொடர்ச்சியாக 9 கேள்விகளை முன்வைத்து பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் லாக்அப் மரணம் தொடர்பாக கண்டனத்தை பதிவிட்டுள்ளார். அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். லாக்அப் மரணம் தொடர்பாக பல்வேறு கேள்விகளை பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் முன்வைத்துள்ளார். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சந்தோஷ் இணைப்பில் இருக்கிறார். சந்தோஷ், வணக்கம். இது குறித்த விவரங்களை பதிவிடுங்க. வணக்கம் வருணியா. 9 கேள்விகளை முன்வைத்து காவல்துறையினர் மீது குறிப்பாக தமிழக பாஜகவினுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கேள்வியினை முன்வைத்திருக்கிறார். குறிப்பாக அதில் குறிப்பிட்டிருப்பதாவது, பாஜகவின் மாநில தலைவராக அல்ல, பாஜகவின் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவராக அல்ல, ஈன்றெடுத்த மகனை இழந்து வாடும் ஒரு தாயின் சார்பாக தான் இந்த கோரிக்கையை முன்வைக்கிறேன் என்றும் அதில் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக பார்த்தோம் என்றால், காவல்துறையினரால் அடித்து கொலை செய்யப்பட்ட சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த அஜித்குமாரின் மரணம் தொடர்பான இந்த கேள்விகளை காவல்துறை அமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களிடமிருந்து பதிலை பெற்றுத்தாருங்கள் என்றும் அதில் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக காவல்துறையால் கைது செய்யப்பட்ட அஜித்குமார் 24 மணி நேரத்திற்குள் நீதிபதிக்கு முன் ஏன் ஆஜர்படுத்தவில்லை என்றும், பல இடங்களில் அஜித்குமாரை வைத்து அடித்து துன்புறுத்திய காவல்துறை மணப்புரம் கோவில் அலுவலகத்தின் பின்புறம் அழைத்து சென்று அவரை தாக்கியதாகவும் அஜித்குமாரின் சகோதரர் நவீன் தெளிவாக குறிப்பிட்டிருப்பதாகவும் அதில் தெரிவித்திருக்கிறார். இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கும் ஒரு கோவிலில் இருந்து இந்த விசாரணை என்ற பெயரில் முறையாக கைது செய்யப்படாத ஒருவரை காவல்துறையினர் அழைத்து செல்ல அனுமதி வழங்கியது யார் என்பதையும் குறிப்பிட்டு கேள்வியினை முன்வைத்திருக்கிறார். குறிப்பாக பார்த்தோம் என்றால், விரைந்து தனிப்படை அமைத்து அஜித்குமாரை விசாரித்து உண்மையை வரவழைக்க மாவட்ட எஸ்பி அவர்களும் அனுமதி கொடுத்திருப்பதாகவும், நகை பறிகொடுத்தவருக்கு நெருக்கமாக இருக்கும் தலைமைச் செயலகத்தில் பணிபுரியும் ஒருவர் அழுத்தம் கொடுத்ததாகவும் கூறப்படுகிறதே, இது உண்மையா என்றும், உண்மை எனினும் யார் அந்த தலைமைச் செயலகத்தில் இருப்பவர் என்றும், அவர் மீது என்ன மாதிரியான நடவடிக்கை எடுப்பீர்கள் என்றும் கேள்வியினை கேட்டிருக்கிறார். குறிப்பாக இரும்பு கம்பியால் சரமாரியாக அடிக்கப்பட்டு மிளகாய் பொடி கலந்த தண்ணீரை குடிக்க செய்து துன்புறுத்தப்பட்ட அஜித்குமார் மயங்கி விழுந்த பின்னும் உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்படாமல் 4 மணி நேரம் போலீஸ் டெம்போ வேனில் பூட்டி வைக்கப்பட்டது ஏன் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். 9 கேள்விகளை முன்வைத்து குறிப்பாக சரமாரியாக விளம்பர திமுக அரசினை கேள்வியினை எழுப்பியிருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன், குறிப்பாக இதுவரை திமுக ஆட்சியில் 24க்கும் மேற்பட்ட காவல் நிலைய மரணங்கள் நிகழ்ந்துள்ள நிலையில் இதை வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பதுதான் முதல்வரின் வேலையா என்றும், தமிழக காவல்துறை முதல்வரின் கட்டுப்பாட்டில் இருக்கிறதா இல்லையா என்றும் கேள்வியினை முன்வைத்திருக்கிறார். தொடர் காவல் மரணங்களுக்கு முதல்வர் கூறப்போகும் பதில் என்ன? இதற்கெல்லாம் முதல்வர் தார்மீக பொறுப்பேற்றுக் கொள்வது எப்போது என்றும் மக்கள்கள் கேட்கிறார்கள் என்றும் இந்த அறிக்கையின் வாயிலாக குறிப்பிட்டிருப்பதும் தெரிகிறது. வர்ணியா. சந்தோஷ், விவரங்களுக்கு நன்றி.